சாய்பாபா பக்தர்களின் அனுபவங்கள். பல பக்தர்கள் தங்கள் வாழ்க்கையில் அற்புதமான அனுபவங்களை பகிர்ந்துள்ளனர். சாய்பாபா ஆஃப் ஷிரிடி மீது நம்பிக்கை வைத்தவர்கள் தங்கள் பிரச்சினைகள் தீர்ந்ததாகவும் அதிசயமான அருளை பெற்றதாகவும் கூறுகின்றனர். சில உண்மையான பக்த அனுபவங்களை பார்க்கலாம். நோயிலிருந்து குணமாகிய அனுபவம். ஒரு பக்தர் பல வருடங்களாக கடுமையான நோயால் அவதிப்பட்டார். மருத்துவம் எடுத்தும் முழுமையாக குணமடையவில்லை. அந்த நேரத்தில் அவர் தினமும் சாய்பாபாவை மனதில் நினைத்து பிரார்த்தனை செய்து ஓம் சாய்ராம் என்று ஜெபம் செய்தார். சில நாட்களில் அவரது உடல்நிலை மெதுவாக மேம்பட்டு மருத்துவர்களும் ஆச்சரியப்படும் வகையில் அவர் குணமடைந்தார். அவர் இதை சாய்பாபாவின் அருளாகவே கருதினார். ஒரு இளைஞன் பல மாதங்களாக வேலை தேடி அலுத்துப் போயிருந்தான். எங்கு இன்டர்வியூ சென்றாலும் வேலை கிடைக்கவில்லை. மனமுடைந்திருந்த அந்த நேரத்தில் அவர் தினமும் சாய்பாபா புகைப்படத்தின் முன் விளக்கு ஏற்றி ஓம் சாய்ராம் என்று நம்பிக்கையுடன் ஜெபம் செய்ய ஆரம்பித்தார். ஒரு வியாழக்கிழமை அவர் சாய்பாபாவிடம் என் வாழ்க்கைக்கு ஒரு வழிகாட்டுங்கள் என்று மனமாற பிரார்த்தனை செய்தார். அடுத்த நாள் காலை அவருக்கு எதிர்பாராத ஒரு ஃபோன் கால் வந்தது. முன்பு அப்ளை செய்திருந்த ஒரு நிறுவனத்திலிருந்து ஜாப் ஆஃபர் வந்தது. அவர் நினைத்தது ஒன்றே ஒன்று, இது சாய்பாபாவின் அருள்தான். ஒரு தம்பதி பல வருடங்களாக குழந்தை வரம் கிடைக்காமல் கவலையில் இருந்தனர். பல மருத்துவ சிகிச்சைகள் எடுத்தும் பலன் கிடைக்கவில்லை. ஒரு நாள் அவர்கள் சாய்பாபாவை முழுமனதுடன் நம்பி 9 வியாழன் விரதமிருந்து பிரார்த்தனை செய்ய ஆரம்பித்தனர். ஒவ்வொரு வியாழனும் சாய்பாபா கோவிலுக்குச் சென்று எங்களுக்கு ஒரு குழந்தை வரம் தர வேண்டும் என்று கண்ணீருடன் வேண்டினர். சில மாதங்களுக்கு பிறகு அந்த பெண் கர்ப்பமாகினார். அந்த குடும்பம் இன்று வரை அந்த குழந்தையை சாய்பாபாவின் அருள் பரிசு என்று கருதுகிறது. பண நெருக்கடியிலிருந்து மீண்ட அனுபவம். ஒரு குடும்பம் கடுமையான பண நெருக்கடியில் சிக்கியது. வேலையில்லை, கடன்கள் அதிகம். அந்த குடும்பம் சாய்பாபா 9 வியாழன் விரதம் இருந்து பிரார்த்தனை செய்தது. அதற்கு பிறகு எதிர்பாராத வகையில் நல்ல வேலைவாய்ப்பு கிடைத்தது. குடும்பத்தின் நிலை மெதுவாக மேம்பட்டது. அவர்கள் இது சாய்பாபாவின் கருணை என்று நம்பினர். ஆபத்திலிருந்து காப்பாற்றிய அனுபவம். ஒரு பக்தர் பயணத்திலிருந்தபோது பெரிய விபத்து நடக்கவிருந்தது. ஆனால் கடைசி நொடியில் அதிசயமாக அவர் காப்பாற்றப்பட்டார். பின்னர் அவர் நினைத்தபோது அந்த நேரத்தில் தன்னால் தன்னிச்சையாக சாய்பாபா காப்பாற்றுங்கள் என்று சொல்லிவிட்டதாக கூறினார். அதனால்தான் அந்த ஆபத்து தவிர்ந்தது என்று அவர் நம்பினார். சாய்பாபா சொல்லிய முக்கியமான வார்த்தை, நம்பிக்கை மற்றும் பொறுமை இருந்தால் நான் உங்களை எப்போதும் கைவிட மாட்டேன். சாய்பாபாவை முழுமனதுடன் நம்பி பிரார்த்தனை செய்பவர்களுக்கு அவர் எப்போதும் வழிகாட்டி அருள் புரிவார் என்று பக்தர்கள் நம்புகிறார்கள். இது போன்ற ஆன்மீக தகவல்கள் மற்றும் பக்தி கதைகள் கேட்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓம் சாய்ராம்.